அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி கபீரோட பர்த்டே. காலையிலே எழுந்திரிச்சு அவனை ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிட்டேங்க. கூடவே சாக்லேட்ஸும் இந்த ரிட்டர்ன் கிஃப்ட் தான் அவன் கிளாஸ்மேட்ஸ்க்காக கொடுத்து அனுப்பிச்சிருந்தேன். இது தாங்க ஃபர்ஸ்ட் டைம் கபீர் ஸ்கூலில் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறது. கபீரை விட நான் தாங்க எக்ஸைட்டாக இருந்தேன் ரொம்ப. எனக்கு என்னோடய ஸ்கூல் டேஸ் ஞாபகம்லாம் வந்துருச்சு. ஜாலியாக கலர் ட்ரெஸ் போட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு ஒரு கிளாஸாக போய் சாக்லேட் கொடுக்குறது, அதெல்லாம் ஒரு மெமரிஸில். அப்புறம் நம்ம ரிலாக்ஸாக லஞ்ச் ப்ரிப்ரேஷன் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எங்கள் அம்மாவும் எனக்காக ஹெல்ப் பண்ணுறதுக்காக சீக்கிரமாகவே வந்துட்டாங்க. எப்போவுமே பிரியாணி செய்யும்போது ஃபஸ்ட்டாக செய்ய வேண்டிய வேலைங்க இதுதான், வெங்காயம் உரித்து கட் பண்ணி வைக்கிறது. ஏன்னா அதுதான் கொஞ்சம் அதிகமான வேலையாக இருக்கும். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைச்சி வைக்கிறது. நான் நைட்டே அரைச்சி வச்சுட்டேங்க. நான் இந்த பர்த்டே லாகை 3 பார்ட்ஸாக போடுறேங்க, கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நெக்ஸ்ட் பார்ட்டில் பிரியாணி ரெசிபி தான் என்னோடய ஸ்டைலில் செய்ய போகிறேன். ஸ்டார்ட் பண்ணலாமா? பிரியாணி செய்ய ஃபஸ்ட்டு இந்த பெரிய அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். எனக்கு இது ரொம்பவே பயங்க, புஷ்ஷுன்னு அடிக்கும் நெருப்பு. நீங்கள் பற்ற வச்சா ஜாக்கிரதையாக பற்ற வைங்க. இப்போது நம்ம பிரியாணி தேக்ஷா வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் 750 கிராம் சேர்க்கணுங்க. நான் 3 கேஜி சிக்கன் பிரியாணி செய்ய போகிறேன். அதுக்கான கரெக்ட் மெஷர்மெண்ட் இது தான். இப்போ கரம் மசாலா சேர்த்துக்கலாம். பட்டை, லவங்கம், ஏலக்காய் இந்த மெஷர்மெண்ட்டில் சேர்த்துக்கோங்க. இன்னும் சூடானோடனே அந்த ஃப்ளேவர் வாசனை நல்லா வருங்க. அதுக்கப்புறமா வெங்காயம் தான் சேர்க்கணும். வெங்காயம் 1.5 கிலோ எடுத்திருக்கேன் 3 கேஜி சிக்கன் பிரியாணிக்கு. எங்கள் வீட்டில் பிரியாணி 2 டைப்பாக செய்வோங்க. ஒன்று அரிசியை தனியாக வேக வச்சு பிரியாணியில் சேர்ப்போம். இல்லைன்னா அரிசியை அப்படியே அதில் ஊற வச்ச அரிசியை அப்படியே சேர்த்து பேட்டா தம் சொல்லுவோம், அந்த மாதிரி செய்வோம். நான் இதில் 2வது டைப் தான் செய்ய போகிறேன், தம் பிரியாணி. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி நான் 300 கிராம் எடுத்திருக்கேன். பூண்டு 200 கிராம் நல்லா தோல் சீவி அரைச்சி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. பச்சை வாசனை போன உடனே 1/2 லிட்டர் தயிர், கெட்டியான தயிரை சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தயிர் கொஞ்சம் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி, கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். தக்காளி நான் 1 கிலோ எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கலாம். கொத்தமல்லி 1.5 கட்டு, புதினா 1 கட்டு, பச்சை மிளகா ஒரு 20 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. இப்போது இதை நல்லா வதக்கணுங்க. இதில் தான் இருக்குது நம்ம பிரியாணியோட டேஸ்ட் எப்படி வரப்போகுதுன்னு. வதங்கும் போதே நம்ம மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மிளகாய்த்தூள் எங்கள் வீட்டில் கொஞ்சம் காரம் கம்மியாக சாப்பிடுவாங்க, அதனால் நான் கம்மி மெஷர்மெண்ட்டில் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா எக்ஸ்ட்ரா 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 3 ஸ்பூன் ஃபுல்லாக சேர்த்துருக்கேன். நீங்கள் 4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 3 கேஜிக்கான மெஷர்மெண்ட் இது. அப்புறம் இந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி அந்த மசாலாலாம் நல்லா குழஞ்சி வரணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் பிரியாணிக்கு. நல்லா அந்த ரைஸில் பிளெண்ட் ஆகி நல்லா டேஸ்ட் கொடுக்கும் பிரியாணிக்கு. இவ்வளோதாங்க, மசாலான்னு சேர்க்குறது இவ்வளோ தான். இதுக்குன்னு தனியாக பிரியாணி மசாலாலாம் சேர்க்குறது இல்லை. கரெக்டான இன்க்ரீடியன்ட்ஸ் கரெக்டான அளவில் போட்டாலே உங்கள் டேஸ்ட்டு சூப்பராக வரும் பிரியாணிக்கு. இப்போ நான் பாதி அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். எப்போ தான் மசாலா சீக்கிரமாக வதங்கும். நல்லா வதங்கின உடனே இப்போது வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். எப்போவுமே சிக்கன் நம்ம ரைஸை விட அதிகமாக தான் எடுக்கணும். நான் இன்றைக்கி 3 கேஜி பிரியாணி செய்கிறேன் இல்லையா, அதனால் 4 கேஜி சிக்கன் எடுத்திருக்கேன். அந்த நான்வெஜ் ஃப்ளேவர் கொடுக்கும், பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக வரும். சிக்கனை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சிக்கன் கொஞ்சம் ஆஃப் குக் ஆன உடனே நம்ம மெஷர் பண்ணி வச்சுருக்க தண்ணியை சேர்த்துக்கலாம். நான் இந்த பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாடியே அரிசி ஊற போட்டிருந்தேன். அதுக்கு மெஷர் பண்ணி வாட்டரும் எடுத்து வச்சுருந்தேன். அந்த தண்ணியை சேர்த்துட்டு இப்போது லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். 1.5 லெமன் பிழிஞ்சு வச்சுருந்தேங்க, அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜுக்கு நாங்கள் அஹ்னின்னு சொல்லுவோம். இதை அப்படியே கொஞ்சம் மூடி வச்சுட்டிங்கன்னா நல்லா கொதிச்சு வரும். இந்த கொதிச்சு வரும்போது தான் நம்ம ரைஸ் சேர்க்க போகிறோம். ஏற்கனவே நான் ஊற வச்சுருந்தேன் ரைஸை மெஷர் பண்ணி. நம்ம அரிசி சேர்க்கறதுக்கு முன்னாடி உப்பு டேஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த அக்னியில் உப்பு கொஞ்சம் கரிக்கிற மாதிரி இருக்கணுங்க. அப்போ தான் அந்த ரைஸ்க்கு கரெக்டான மேனேஜ்மெண்ட்டாக இருக்கும் உப்பு. நம்ம உப்பு கூடவும் குறைக்கவும் அந்த ஸ்டேஜில் தான் பண்ண முடியும். அதுக்கப்புறமா ரைஸ் போட்டதுக்கப்புறமா ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. கரெக்டாக பார்த்து பண்ணுங்கள். அப்புறமா ரைஸை சேர்த்துட்டு அப்புறமா அரிசி உடையாமல் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சிடலாம் ஒரு 10 to 15 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில். அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த ஸ்டேஜில் இருக்கும், கொஞ்சம் தண்ணி எல்லாம் வற்றி இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம கேசரி பவுடர் நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். அதை நல்லா சுற்றி தெளித்து விட்டுட்டு நம்ம மூடி தம் போட்டு வச்சிடலாம். தம் போடுறது என்னென்னா, நம்ம ஸ்டவ்வை ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தேக்ஷாவை மூடிட்டு அப்புறமா மேலே நம்ம ஏதாச்சும் வெயிட்டு வச்சிடணுங்க. அதை தான் நம்ம தம் போடுறதுன்னு சொல்லுவாங்க. வேணும்னா நம்ம சட்டிக்கு அடியில் ஒரு பழைய தவா ஏதாச்சும் இருந்தால் அதுவும் வச்சுக்கலாம். நான் அடிப்பிடிக்காமல் இருக்கும். இல்லைன்னாலும் பரவாயில்ல. அதுக்கப்புறமா ஒரு 20 to ½ an hour தம் போட்டுட்டு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தா வீடே கம கமன்னு இருக்கிற மாதிரி நம்ம தம் பிரியாணி செம்மையாக எங்கள் வீட்டு ஸ்டைலில் ரெடி ஆகிடுச்சிங்க.
இந்த பிரியாணி செய்கிறதுக்கு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தால் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இதில் கவர் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அப்படியே வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பிரியாணி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி என் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. டெசர்ட்க்கு என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது தான் டக்குன்னு எங்கள் அம்மா கேசரி செய்யலான்னு சொன்னாங்க. வீட்லேயே சீக்கிரமாக செய்கிற ஸ்வீட்டு கேசரி தாங்க. எங்கள் அம்மா தான் செஞ்சாங்க. நான் ஃபைனல் டச் கொடுக்கலான்னு மில்க் மெய்டும் நல்லா நெய்யை பரபரன்னு தூவி ஃபைனல் டச் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா லன்ச் டைம் ஆகிடுச்சு. எல்லாருக்கும் சர்வ் பண்ணி கொடுத்துட்டு நானும் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சாப்பிட்டு முடித்த உடனே கபீருக்கு ஸ்கூல் விடுற டைம் ஆகிடுச்சு. அவனையும் போய் கூட்டிகிட்டு வந்துட்டேன். அப்புறம் என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணலான்னு சொல்லி அவங்க கொஞ்சம் பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாரு. இந்த ஹாப்பி பர்த்டே நம்பர் 5 பலூன் அதெல்லாம் உட்காந்து செட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போவே எனக்கு பாதி பேட்ரி லோங்க. ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன். அதுக்கப்புறமா அதெல்லாம் டெக்கரேஷன் பீசஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பர்த்டே பாயை ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எப்படி ஓடுறான் பாருங்க. இவனை பிடிச்சி நல்ல ட்ரெஸ் எல்லாம் பண்ணி விட்டாச்சு. நெக்ஸ்ட் வீடியோ கேக் கட்டிங் தான், மறக்காம பாருங்க. அப்புறம் பண்ண கேக்கும் வந்துருச்சுங்க. இப்போ கேக் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாமா? சூப்பராக இருந்துச்சு கேக்கு. சாக்கோ ட்ரஃபிள் கேக் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அழகாக செட் பண்ணி வச்சுட்டு கபீடியோ நிறுத்தியாச்சு. கேண்டில் ஃபஸ்ட்டு கேண்டில் ஊதிட்டாங்க. செகண்ட் கேண்டில் அவனால் ஊதவே முடியல. அதனால் நானும் கூட ஹெல்ப் பண்ணிட்டேன். அப்புறம் கேக் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கபீருக்கு இந்த கேக் வெட்டுறது, கிஃப்ட் ஓப்பன் பண்ணுறதெல்லாம் ரொம்ப பிடிக்குங்க. அதனால தான் ஒரு சின்ன செலிப்ரேஷன் மாதிரி செய்யலான்னு பண்ணிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப நல்லாவே போச்சுங்க. கபீர் ரொம்ப ஹாப்பியாக இருந்தான். அவனை பார்த்து எங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இப்போ தான் பிறந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ளே 5 இயர்ஸ் ஆயிடுச்சு இந்த பையனுக்கு. டைம் போகிறதே தெரியலல்ல. எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் அல்லாஹ் கொடுத்த பெரிய ரஹமத்ங்க. என் பையன் பிறக்கும் போதே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான். இனிமேல் எந்த கஷ்டமும் இவனுக்கு வரக்கூடாதுன்னு ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் கிட்ட துவா செஞ்சுட்டு தான் இருக்கேன். நீங்களும் கண்டிப்பாக துவா செய்யுங்க என் பையனுக்காக. எல்லாருக்கும் சமத்தா கேக் ஊட்டி விட்டுட்டான். அப்புறமா கிஃப்ட் கொடுத்த உடனே அப்போவே ஓப்பன் பண்ணி விளையாடவும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.